எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு பகைன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். அவர் தேவகுரு உங்கள் ராசிநாதன், இவர் அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே நல்லது தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் பகை ருண ரோகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி, 6-11 கூடைய அதிபதி. 6 அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கொடுத்துட்டுருக்கார். ஒரு தெம்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சந்தோஷம். உத்தியோகத்தில் எந்த உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலுமே அந்த உத்தியோகத்தை நேசிக்கிற அளவில் இருப்பீங்க. எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங், எதில் இருந்தாலுமே நீங்கள் அந்த உத்தியோகத்தை விரும்பி ரசித்து அந்த வேலையை செய்வீங்க. குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான். மனைவி நல்ல ஒரு அற்புதமான சமையலை பண்ணி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுவீங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு மனம் விட்டு பாராட்டுவீங்க. அதெல்லாம் தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கடுமையான சுப செலவுகளை கொடுத்துட்டுருக்கார். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு கூட வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க. ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். பெரிய அளவில் யோசிக்கிறீங்க, சொத்து வாங்கணும் அப்படின்னா அப்படியே பெருசாக பட்டியலை போடுறீங்க. ஆனால் இந்த கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு பொறுப்பை கொடுக்குறார். பொறுப்பாக இரு, இந்த மாதிரிலாம் வேண்டாம், திங்க் பண்ணாத, பெரிய அளவில் திங்க் பண்ணாத அப்படின்லாம் கேது பகவான் கொடுத்துட்டுருக்கார். முக்கியமாக இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் சகாயாதிபதி, சகாயஸ்தானத்திலே இருக்கார். ஆட்சி சூப்பர். தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. அந்த முடிவெடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சில செலவுகளை வச்சார்னு சொன்னேன்ல, அவர் இப்போ வந்து உங்கள் ஜென்மராசிக்கு வரப்போகிறார். ஜென்மராசிக்கு சில கிரகங்கள் வந்தால் தான் குழப்பம், சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வந்தால் தான். மற்றபடி இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசிக்கு வந்தார்னா அற்புதமான பலன்களை தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். எப்படின்னா, சந்தோஷம் அதிகரிக்கும். முதல்ல குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஓய ஆரம்பிக்கும். அதனாலே மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், சந்தோஷம் கண்டிப்பாக வரும். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கு, அதெல்லாம் மாறும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு போக்கு அலுவலகத்தில் இருக்கும். எடுக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு உண்டான ஒரு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிர பகவான் இப்போ அனுகூலமான நிலைமையில் இருக்கார். அவர் விரயஸ்தானத்தில் இருந்தபோது நிறைய செலவுகளை உங்களுக்கு வச்சார் தொழில் வியாபாரத்தில். அதாவது ஒன்று வேறு இடத்துக்கு மாற்றலாம், அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் பண்ணி செலவு தான் நிறையா. வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ வந்தது, ஆனால் செலவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசிக்கு வந்து பலவித அற்புதமான பலன்களை உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகள் இந்த வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளியூரில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி உத்தியோகத்துக்காக, அதாவது புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகள்லாம் வந்து இந்த நேரத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல ஒரு உத்தியோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மனசில் சந்தோஷம் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களை நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் குவியும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக சந்தோஷமாக கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானின் ஜென்மராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.